அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோக பலமை பார்க்கக்கூடியது நம்மளோட உடல்ல டோன் பண்றதுக்கான பயிற்சிகளை பார்க்க போறோம். பகுதி 2. இதுலயுமே 2 பயிற்சிகள்லாம் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பயிற்சி 1, தண்டாசனம். எப்பயுமே எந்த பயிற்சியும் எல்லாம் ஆரம்பிக்கும் போது முதல்ல தண்டாசனால உட்காந்துட்டு நல்ல காலை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதுகு தண்டம்லாம் நேராக்கிட்டு ஒரு 2-3 தடவை மூச்சு நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்போ பயிற்சி 1, பர்வதாசனால இருந்து லிசர்ட் போஸ் எப்படி போறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ பர்வதாசனா ஃபர்ஸ்ட் போயிடலாம். பர்வதாசனா வைக்கும் போது ஹீல் கீழே இருக்கணும். இந்த பயிற்சி செய்யும் போது 2 கையுமே கொஞ்சம் நெருக்கமா வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வலது காலை கொண்டு வலது கை பக்கத்துல வச்சுட்டு நல்லா அந்த பின்னாடி இருக்க லெக்கு முட்டி நல்லா நேரம் ஆக்கிட்டு இப்படி பார்க்கணும். இந்த 2 கைகள் ஒரு கால் 3மே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். மறுபடியும் பர்வதாசனா. இப்போ இடது கால் கொண்டு இடது கை பக்கத்துல வச்சுட்டு அந்த பின்னாடி கால் நல்லா முட்டியை நேரம் ஆக்கிட்டு உடலை கொஞ்சம் நேரா இப்படி வைக்கணும். முன்னோக்கி தள்ளிட்டு நேரா பார்க்கணும். மறுபடியும் அதே மாதிரி பண்ணு. பர்வதாசனா, வலது கால். பர்வதாசனா, இடது கால். இன்னும் ஒரு முறை. பர்வதாசனா, வலது கால். பர்வதாசனா, இடது கால். பர்வதாசனா தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி கை பொசிஷனையும் மாற்றக்கூடாது, கால் பொசிஷனும் மாற்றக்கூடாது. நம்மளோட உடல் மட்டும் முன்னோக்கி பின்னோக்கி வர மாதிரியே நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம பண்ணது ஒரு 5 முறை பண்ணோம். ஒரு 5 முறை பண்ணிட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ராபிட் போஸ்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 முறை பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். மறுபடியும் ஒரு 5 முறை இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வரணும். இது ஒரு 3 செட் எடுத்துக்கலாம். இப்போ என்னால மொத்தமா ஒரு 10 பண்ண முடியும் அப்படின்னா 10 தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வலது ஒரு இடது பண்ணா 1 டைம்னு வச்சுக்கணும். அதுமே அடுத்தடுத்து அப்படியே பண்ணிட்டு வரலாம். இப்போ பயிற்சி 2, இதுலயே நம்ம பர்வதாசனாலே நம்மளோட எல்போ கீழே போறோம். இதுக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம நம்மளோட கை உள்ள கை கீழே வச்சிடணும். இப்போ எல்போ கீழே வச்சுட்டு எல்போ மவுண்டைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுல அதுல இருந்து எல்போ பிளாங்க். சிம்பிள் வேர்ட்ஸ் ஆக்கிறதுக்காக நான் மவுண்டனுங்கிற மாதிரி சொல்றேன். பர்வதாசனான்னு சொல்லலாம், மவுண்டனுங்கிற மாதிரியும் சொல்லலாம். இப்போ இதே மாதிரி வஜ்ராசனால உட்காந்துட்டு நம்மளோட எல்போ கீழே வச்சுட்டு இதுல இருந்தே பர்வதாசனம். பர்வதாசனா. இப்போ இதுல இருந்து காலை கொஞ்சம் பின்னோக்கி தள்ளிட்டு அப்படியே இந்த எல்போ பிளாங்க். பர்வதாசனா, எல்போ பிளாங்க். பர்வதாசனா, எல்போ பிளாங்க். தளர்த்திக்கலாம். அதே மாதிரிதான் இது ஒரு 5 முறை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நம்ம சஷாங்க ஆசனால ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம். இதே மாதிரி ஒரு 3 செட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரணும். இதனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு நல்லா முழுமையா டோன் ஆயிடும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்ம தொந்தி இருக்குங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நம்மளோட முதுகு தண்டு நல்லா ஃபிளெக்சிபிலிட்டியும் நமக்கு கிடைச்சிரும். இது எல்லாமே சேர்ந்து செய்யும் போது நம்மளோட உடல் ரொம்பவே ஃபிளெக்சிபிலிட்டியும் வந்துடும். இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.